எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல். இதில் நம்ம பால், பாதாம், அரிசி எல்லாம் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் டெசர்ட் பாதாம் ஃபிர்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாதாம் ஃபிர்னி செய்ய நான் 1/4 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி பரப்பி அரிசியில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். அரிசி ஓரளவுக்கு ட்ரை ஆனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி லேசாக கொரக்கொரப்பாக பவுடராக அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் 2-3 தடவை போட்டால் போதும். ரொம்ப மாவாக ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைப்பட்டதும் ஜார்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. நான் இங்கே 3/4 கப் பாதாமை முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா உடனே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பாதாமை பிளான்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச பாதாமை தோல் எடுத்துருங்க. ஊற வச்சு தோல் எடுத்த பாதாமை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கிறேன். ஒரு சின்ன பவுலில் சூடான பால் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு நேச்சுரலான கலர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். ஒரு அகலமான கெட்டியான சாஸ் பேனில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றுறேன். ஊற வச்சு கொரகொரப்பாக பொடிச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த அரிசி பால்லையே நல்லா வேகணும். கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடியில் தங்காமல் இருக்கும். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அரிசி நல்லா அருமையாக வெந்துட்டுருக்கு. அரிசி நல்லா வெந்த பிறந்தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கணும், இல்லைன்னா அரிசி வேகாமல் போயிடும். அரிசி நல்லா வெந்ததும் அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேருங்க. நான் இந்த ரெசிபிக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்க உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூட குறைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச குங்குமப்பூ பாலையும் சேர்த்துடலாம். கடைசியா மெலிசா நறுக்கின பாதாம், மெலிசா நறுக்கின பிஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல ரிச்சான க்ரீமியான இந்த ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வார்மாக இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.